Shobha Good Life. I am Shobha. Today we are going to make a yummy recipe. It is very healthy, very tasty, protein enriched, and ideal food for weight loss journey. So now let's see what are the ingredients we need to make this. Mummy will show this how to prepare. இதால் 1 கப்பு ரா ரைஸ் பச்சரிசி. இதால் 1 கப் கிரீன் கிராம் மூங் தால் பச்சை பயிறு. இது 4 hours இதை ஊற வைக்கணும் தண்ணியில். இது 4 hours ஊறி இருக்கு, இதுவும் 4 hours ஊறி இருக்கு. இப்போ இதை ஜாரில் போட்டு இதோட இந்த ஒரு பிடி புதினா, ஒரு 4 மிர்ச்சி, கிரீன் சில்லி, 1 இன்ச்சு அதரக்கு, இது கொரியண்டர், கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சு சேர்த்து we have to கிரைண்ட் பண்ணணும். இப்போ இந்த கொத்தமல்லி, 4 மிர்ச்சி, இந்த ஜிஞ்சர், கொரியண்டர், புதினா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். புதினா, கொரியண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சரோட ஃப்ளேவர். இதில் ஒரு ஹேண்டு இந்த இது ஒரு ஹேண்டு போட்டு சாஃப்டாக முதல்ல அரைச்சி எடுப்போம். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் போடுவோம். We have to grind it into smooth paste, smooth form. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். நல்ல ஸ்மூத்தாக அரைக்கணும். இதோட பாக்கி உள்ளதையும் இப்போ அரைச்சிட்டோம். இந்த ரைஸு, இந்த மூங்கு தால் ரெண்டையும் இப்படி மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். சால்ட்டு 1 டீஸ்பூன். இது இப்போவே செய்யலாம், இல்லை 1 hour பண்ணி செய்யலாம், இல்லை நைட் பூரா வச்சு மார்னிங்கும் செய்யலாம். இதை நல்லா உப்பு போட்டுறதுனால நல்லா இதை மாரி மிக்ஸ் பண்ணி 1 hour வைக்க போகிறேன். அதன் பிறகு காட்டுறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் ஒரு தோசை பேட்டர் அளவு, தோசை பேட்டர் தான் அந்த அளவு இதை இப்படி இந்த மாதிரி அளவு செஞ்சு முடி வச்சிடலாம். இப்படி இருக்கணும். ரொம்ப கெட்டி வேண்டாம், ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு இருக்கும். Now till the batter gets fermented, we are going to make mango pesaret. So mango pesaret ke liye, mango pesaret we need 1 raw mango kachi kairi and 2 onions. Now we are going to chop this onion and grate this mango. Mango pesaret is very healthy dish, as green gram is fully enriched with protein and it is very good for weight loss journey. It is an ideal diet food and it can be enjoyed at any time during morning, evening or even in the night as a dinner. It is very light also, very filling and very yummy. So now let's grate the mango. First we will peel the mango. Mango இது மாதிரி நல்லா இதோட ஸ்கின்னை சேவிக்கலாம். Now it's a mango season, so we can add this mango in our pesaret to make it more yummy and tastier. Now இதோட ஸ்கின் பீல் பண்ணியாச்சு. Now let's grate this mango. இந்த 1 கப் ரைஸ், 1 கப் மூங்கு டாலுக்கு இந்த 1 மேங்கோ ஒரு பெரிய சைஸாக இருக்குது, இது போதும். இன்னும் குவான்டிட்டி அதிகமாக ரைஸ் டால் இருந்ததுன்னா இன்னும் ஒரு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ போதும். இந்த மாதிரி அளவுக்கு இந்த மாதிரி மேங்கோ வச்சு நம்ம இந்த மாதிரி சம்மரில் செஞ்சோம்னா ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் உடம்புக்கு நல்லது. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மேங்கோவில் வந்து நம்ம பிக்கல், ஸ்வீட் பிக்கல், சில்லி பிக்கல், இந்த மாதிரி விதவிதமாக தொக்கு எல்லாம் செய்கிறோம். இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு காட்டுறேன் நான்.
இதேமாரி நான் 2-3 டிஃபன் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா தின் கிரேட் பண்ணிக்கணும். இது ஆமாம் அரைச்சும் போடலாமா மேங்கோவில்? மேங்கோ அரைக்கிறதும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இந்த பெசரட்டுக்கு இதேமாரி கிரியேட் பண்ணி போட்டாக்க வாயில் கடிபடும். அரைச்சிட்டோம்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை இருக்கும், ஆனால் வாயில் கடிபடாது. கடிப்படுறதுக்காக தான் இந்த மாதிரி கிரேட் பண்ணுறோம். இன் பிட்வீன் இது மாதிரி ஒரு பைட்ஸ் வரும். Now we have grated this mango. It's a 1 cup measure. Mango is a very nice appetizer. மீண்டும் மீண்டும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும். ஒரு தோசை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 3 தோசை சாப்பிட்ருவீங்க. அதேமாரி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அப்படி தான். கொஞ்சம் 1 கப் ரைஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 2 கப்பு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்ருவீங்க அதை தொட்டுட்டு சாப்பிடும்போது. அந்த மாதிரி ஒரு தூண்டுதலை கொடுக்கும் மேங்கோவோட டேஸ்ட்டு. ஸோ we got 1 மேங்கோவுக்கு 1 cup ஆஃப் grated மேங்கோ கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன் சாப் பண்ணிக்கலாம். Now we have cut the onions, fine chop the onions. நல்லா கட் பண்ணியாச்சு. I have taken 2 onion. This is also almost same as 1 cup mango and 1 cup onion. Now let's start making the mango pesrete. First heat the tawa, sprinkle little water and just wipe it off. Tawa should be hot. Tawa nalla suda irukano. And take the batter and spread it into the dosa tawa. Now mangoes, grated mango, kachi kairi, sprinkle it all over the pesrete, onions, and gently press it so that the flip pannamodu it will not fall off. Little oil. Now flip this. Yummy, tasty, tangy, spicy mango pesrete is ready to enjoy. See you in the next video. Bye.